பெரிய இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையின் அதிகாரி ஆய்வுக்காக ரீசர் அறைக்குள் சென்றிருந்தார். எதிர்பாராத விதமாக அந்த அறையின் கதவு பூட்டிக் கொண்டது. கடும் குளிர், வெளியே அவரது குரலும் கேட்காது. உதவிக்கு யாரையும் அழைக்கவும் வழியில்லை. மரணம் உறுதி என பயந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் திடீரென கதவு திறந்தது. வாசலில் தொழிற்சாலை காவலாளி நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சியடைந்த அதிகாரி, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க தானே, நீங்க மட்டும் எப்படி என்னை இங்கே வந்து தேடுனீங்க என்று கேட்டார். காவலாளி நெகிழ்ச்சியுடன் சொன்னார், சார், இந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும் பலர் என்னை ஒரு சாதாரண காவலாளியாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் தினமும் காலையில் வரும்போதும் மாலையில் போகும்போதும் என்னை பார்த்து வணக்கம் சொல்லுவீர்கள். நான் சொல்வதற்கும் பதில் மரியாதையுடன் வணக்கம் கூறுவீர்கள். இன்று காலையில் நீங்கள் வழக்கம்போல் எனக்கு வணக்கம் சொன்னீர்கள். ஆனால் மாலை நேரம் ஆகியும் நீங்கள் வெளியே வரவில்லை. உங்கள் வணக்கமும் கேட்கவில்லை. அதனால் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் என்று நினைத்து உங்களை தேட ஆரம்பித்தேன். அப்படித்தான் இந்த ரீசர் அறை வரை வந்து பார்த்தேன் என்றார். சக மனிதர்களை மதிப்பது, அவர்களிடம் அன்பும் மரியாதையும் காட்டுவது எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மனிதர்களின் பதவி, பணம், அந்தஸ்து எல்லாம் அவர்களின் உயரத்தை நிர்ணயிப்பதில்லை. அவர்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதே அவர்களின் உண்மையான உயரத்தை நிர்ணயிக்கிறது.